அனைவருக்கும் வணக்கம். இந்த வீக்குக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். இது ஒன்லி பொசிஷன் லெவல்ஸுங்க. இது எட்ஜிங் இல்லாமல் எடுத்து பண்ணாதீங்க, ஆப்ஷன்லாம் பையிங் பண்ணாதீங்க. இதை வைத்து பண்ணீங்கன்னா ரிஸ்க் அதிகமாக இருக்கும். எட்ஜிங் எடுத்து பண்ணுங்க, எப்பவுமே சிறந்தது. உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் வீடியோ பண்ணோம். மினிமம் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பேன். 100 பாயிண்ட் அது சாதாரணமாக கொடுத்துரும். ஓகேங்களா? அதனால உங்களுக்கு என்ன தேவையோ அது அழகாக ஒரு வாரம் அழகாக பிளான் பண்ணி எட்ஜிங்கோட எடுத்து நல்ல ப்ராஃபிட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது தெரியலையா, இதை பற்றி புரிதல் இல்லையா, இதை தவிர்த்துடுங்க. ஓகேங்களா? ஏன்னா யார் சொல்றது நம்ப கூடாது. உங்களுக்கு தெரிந்தால் நம்பணும், இல்லைன்னா செய்யக்கூடாது. இது முழுக்க முழுக்க மேக்ஸ், எல்லாமே மேக்ஸ் தான். மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸுங்கிறது தான் நம்மளுடைய தியரி பிளஸ் ப்ராக்டிக்கல் ரெண்டுமே. ஓகேங்களா? மேக்ஸ் தான் மார்க்கெட். ஓகேங்களா? இந்த வீக்கான லெவல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிலர் இன்னும் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் ஆப்ஷன் கிளாஸஸ் இன்னும் நான் எடுக்க ஆரம்பிக்கல. எடுக்கிறது இந்த மந்த் கண்டிப்பா இருக்கும். என்னைக்குன்ற டேட்டுங்கிறது நான் முன்னாடி மென்ஷன் பண்றேன். ஒரு 3 பேர் இங்க ரொம்ப இதா கேட்டிருக்கிறதுனால அவங்களுக்காக தான் இதை நான் ப்ரிப்பேர் பண்றேன். அவங்களுக்கு எடுக்கும்போது மற்றவங்களும் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடலாம் தான் இன்ஃபார்ம் பண்றேன். ஓகேங்களா? இன்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னுடைய இது எல்லாமே நான் சென்ட் பண்ணிடுவேன். என்ன டீட்டெயில்ஸ், ஏது, எப்போ கிளாஸ் ஸ்டார்ட், எல்லாமே. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இந்த வீக்கான லெவல்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி இதை பார்த்துருவோம். நிஃப்டி 21,588 வந்தா பை. இந்த வீக்குக்கு 21,428 ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் க்ளோசிங் பேஸ்ல டேலியோ நீங்க என்ன வாட்ச் பண்றீங்களோ அதுபடி. நம்ம டேல வச்சோம்னா அப்ப பெரிய கண்டில் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா லாஸ் ஹெவி ஆயிடும். கரெக்டுங்களா? அதனாலதான் எப்பவுமே எட்ஜிங்கோட தான் ஒரு ட்ரேட் பண்ணணும், இந்த பொசிஷன் ட்ரேட்ஸ் எல்லாம் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? இது பைக்கு. செல்லு 22,122 போனா செல்லு. அப்போ 22,212 ஸ்டாப் லாஸ். இது திஸ் வீக், இந்த வாரத்துக்கு மட்டுமே. அடுத்த வாரம் மாறுபடும். மந்த்லி லெவல் ஆல்ரெடி ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன், அது செக் பண்ணிக்கோங்க. இயர்லி லெவல் ஆல்ரெடி இயர் ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்கேன், அது செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பேங்க் நிஃப்டி பார்ப்போமா? பேங்க் நிஃப்டி 45,282 வந்தா பை, 172 ஸ்டாப் லாஸ். க்ளோசிங் பேஸ் சேம், எட்ஜிங் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. செல் 47,028 வந்தா செல், 47,118 ஸ்டாப் லாஸ். இதுக்கு மேல க்ளோஸ் வச்சா ஸ்டாப் லாஸ். அது நீங்க என்ன டைம் ஃபாலோ பண்றீங்க, என்ன இதுங்கிறத வைத்து நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு, ஏன்னா அங்க பணம் வருதா வெளியே போகுதா என்ன எல்லாமே நமக்கு தெரியும். ஒரு விஷயம் படிச்சு, இது பொசிஷன் கிளாஸ். பொசிஷன் கிளாஸ் நம்ம ஸ்டூடெண்ட் ஆப்ஷன் கிளாஸ் முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் நான் அதை எடுக்கிறேன். அதனால அதை நான் இப்போ யாருக்கும் எடுக்கிறது, அவங்க நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கே கூட இப்போ எடுக்கிறது நம்ம ஸ்டாப் பண்ணிட்டேன்னா எனக்கு நேரமின்மை காரணமாக. அதே போல ஆப்ஷன் அந்த ஸ்ட்ரைக் ப்ரீமியம் போடுறத நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. எனக்கு டைம் இல்லைங்க, அதனால தான் நான் அதை எடுத்து போறதில்ல. இது வீக்லிங்கிறதுனால எனக்கு இப்போ பாருங்க, வீக் முடிஞ்சு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு. இன்னைக்கு இப்போதான் எனக்கு டைம் படிச்சு நான் எடுத்து போடுறேன். ஓகேங்களா? அதனால இதை மட்டும் வைத்து அழகா நீங்க வர்த்தகம் கொண்டு போகலாம். வீக்லியில உங்களுக்கு இதுவா இருந்தா பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.